ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேத்லோ சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்டில் சாப்டர் 1 ரிலேஷனும் ஃபங்க்ஷனும் பார்க்க போகிறோம். அதோட இன்ட்ரொடக்ஷன் இன்றைக்கி நம்ம பார்ப்போம். ரிலேஷன் ஃபங்க்ஷனாக என்னென்னா 9th ஸ்டாண்டர்டில் எல்லாருமே செட்டு படிச்சிருப்பீங்க. செட்டோட ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் ரிலேஷனும் ஃபங்க்ஷனும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த இன்ட்ரொடக்ஷன் என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்டர்டு பேர் பார்க்க போகிறோம். ஆர்டர்டு பேர் ஓகே. இதில் ஃபஸ்ட்டு நம்ம இப்போ ஆர்டர்டு பேர்னா என்ன செட் ரெண்டு இதை சேர்த்து எழுதுறது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேர்னா என்னென்னா ரெண்டு இதை எழுதுறது. இப்போ ப்ராக்கெட் போட்டு A, B, அது மாதிரி B, C, இந்த மாதிரி பேராக எழுதுறது தான் ஆர்டர்டு பேர். இதில் வந்து இப்போ என்னென்னா 1, 2, 3, 4, 5, 6. இப்போ இதில் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ நீங்கள் எல்லாருமே தேட்டருக்கு போவீங்க, சினிமா தேட்டருக்கு போவீங்களா? சினிமா தேட்டருக்கு போகிறீங்க, உங்களுக்கு ஒவ்வொரு ரோவில் எல்லாம் உட்காந்துருப்பீங்க. இப்போ இது ஃபஸ்ட் ரோ, இது செகண்ட் ரோ, இது தேர்ட் ரோ. இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்கன்னா, இப்போ நீங்கள் இங்கே வந்து ஃபஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஓகேவா? இப்போ இங்கே ஃபஸ்ட் ரோவில் காலம்னா இது ஒரு காலம், இது ஒரு காலம். நீங்கள் இப்போ இங்கே உட்காந்துருக்கீங்க, செகண்ட் பிளேஸில் உட்காந்துருக்கீங்க. அப்போ ஃபஸ்ட் ரோவில் இது ஃபஸ்ட் ரோ, இது செகண்ட் பிளேஸ். அப்போ ஃபர்ஸ்ட் ரோ ரெண்டாவது ஆளாக நான் உட்காந்துருக்கேன். அப்போ இது 1, 2. அதே மாதிரி அடுத்தது தேர்ட் ரோ 3, 4னா மூணாவது ரோவில் நாலாவது ஆளாக நான் உட்காந்துருக்கேன். அப்போ 3, 4னு சொல்லலாம். இதுதான் வந்து ஆர்டர்டு பேர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா ஃபஸ்ட்டு என்ன? மல்டிப்ளிகேஷன் தான் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். அப்போ ப்ராடக்ட்னா மல்டிப்ளிகேஷன். அப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோமா, இங்கே ஆர்டர்டு பேர் சொல்லியிருக்கோமா, அந்த மாதிரி ரெண்டு இதை ப்ராடக்ட் பண்ணுறது, ரெண்டு இதை மல்டிப்ளை பண்ணுறது தான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இப்போ A × B. அப்போ ஏங்கிற ஒரு செட்டையும் பிங்கிற ஒரு செட்டையும் ரெண்டுத்தையுமே ப்ராடக்ட் பண்ணுறது தான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். நம்ம இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் A = 1, 2. அது மாதிரி B = 3, 4. இப்போ இதை நம்ம ப்ராடக்ட் பண்ணணும். இப்போ இதை வந்து A × B பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம இது என்ன பண்ணணும்? பேராக எழுதணும். அப்போ 1, 3. அடுத்தது 1, 4. நெக்ஸ்ட் ஒன்று வந்து 2, 3. அடுத்தது வந்து 2, 4. ஓகேவா? இது புரிஞ்சிச்சா? ஃபஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? ஆர்டர்டு பேர் பார்த்தோம். அடுத்தது என்ன பார்த்தோம்? கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பார்த்தோம். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து அதோட எக்ஸாம்பிள்ஸும் எக்ஸசைஸமும் பார்க்கலாம். தேங்க்யூ.